நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி ஏன் வீட்டு வாசல்ல ஒப்பாரி வைக்கிற? உன் வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணிட்டல, போய் அங்கே போய் தொலை. என் வீட்டு வாசல் முன்னாடி நின்னு அழாத. இந்த வார்த்தைகளை உங்க வாயில இருந்து கேக்குற அளவுக்கு நான் அப்படி என்னமா தப்பு செஞ்சுட்டேன்? நான் விரும்பின உன்னை அடையணும்னு நினைச்சது தப்பா? ஆனா உங்க வார்த்தையை மீறி நான் போனது தப்புதான். அதுக்குதான் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றேன்னு. நாங்க பார்த்த பையனை கட்டிப்பேன்னு நம்ப வச்சு ஏமாத்தாம நீ இவன் கூட தான் வாழ்க்கை முழுக்க குப்பை கொட்ட போறேன்னு முதலையே சொல்லி தொலைச்சிருந்தனா நீ எக்கேடாவது கெட்டு போன விட்டுருப்பமே. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கம்மா. நான் எப்பவுமே அப்படி நினைச்சதே இல்ல. நான் கார்த்திக்க விரும்பினது தெரியாம செஞ்ச தப்புதான். ஆனா அது கார்த்திக்னு தெரிஞ்சதும் நான் வேலைக்கு போக நினைச்சேன். ஆனா அதையும் மீறி எல்லாம் நடந்துருச்சு. அப்பாவோட கௌரவத்தையும் குடும்ப மானத்தையும் நினைச்சு நீங்க பார்த்த பையனையே நான் கட்டிக்க முடிவு பண்ண. ஆனா அது முடியல. என் மனசு கொண்டுட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ரேவதி தான். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவன் மட்டும்தான். எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூடவே இருந்து நாடகம் ஆடிட்டு இருந்தா. அவ மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது அப்பா கிட்ட இந்த விஷயத்தை உடைச்சிருப்பேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் கார்த்திக்க தான் கட்டுவேன். முடியலன்னு அப்படியே கல்யாணம் ஆகாம இருந்திருப்பேனே தவிர நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேம்மா. அவளாலதான் இப்போ என்ன பெத்தவங்க வாயாலே வாக்கரிச்சு வாங்கி நின்னுட்டு இருக்கேம்மா. நீங்க அவளை நம்புறீங்க, அவ செய்யறத சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. உங்க வயித்துல பிறந்தவன் நான் கெட்டவள் ஆயிட்டேன், அவ நல்லவள் ஆயிட்டாளா? அவதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. என் வயிற்றுச்சல் அவளை சும்மா விடாதுமா. நீங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் என்ன கூப்பிடுவீங்க. கடைசியா கேக்குறம்மா, என்ன மன்னிச்சு ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா? போடி. என்ன ரொம்ப காயப்படுத்துறீங்க. நீ எங்களை கொள்ளைய போட்டுட்டியடி. வா தானா. என்னங்க? என்ன உன் பிரச்சனை? ஏன் இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? வர்ற கோவத்துக்கு ஒண்ணு வெட்டி போன போல இருக்கு. அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? அவ மனசுக்கு பிடிச்ச உன்னோட சேர்த்து வைக்க ஒத்தாசியா நின்னு என்னால முடிஞ்ச உதவியை செஞ்ச. செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன தப்புன்னு வேற கேக்குற. கொன்னுருவேன் கொன்னு. வீடே மயான மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா? ஓங்கி அறையிறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வருத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். 10 நாளோ 15 நாளோ. அதுக்கப்புறம் எல்லாரும் பழைய மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா அவ வாழ்நாள் முழுக்க கண்ணீரை மட்டுமே சுமந்துட்டு இருந்திருப்பா. இல்ல அவ வேற மாதிரி முடிவெடுத்திருப்பா. ஏற்கனவே நின்னு போன கல்யாணத்துக்காக உயிரையே விட துணிஞ்சவ அவ. அவ நிலைமைய யாருமே புரிஞ்சுக்கல.
எல்லாரும் வீம்புக்காக நாம முடிவு பண்ண கல்யாணம் நடக்கணும்னு இருந்தீங்களே தவிர அவ மனநிலைய பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அவ்வளோ நல்லவளாடி நீ, முருங்கை மரத்தை புடிச்ச பேய்டி நீ. உன்னை பத்தி தெரியாது எனக்கு. நான் பேயாவே இருந்துட்டு போறேன். ஆனா எல்லா சமயத்திலயும் எனக்கு தேவையான பொருளுக்காகவோ பணத்துக்காகவோ எவ்வளவோ தில்லுமுழு வேலையை செஞ்ச ஒத்துக்கிறேன். ஆனா அவளை பார்த்தா எனக்கே பாவமா இருந்தது. ஆனா உங்களை பார்த்தாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானே அவளை பார்த்து இறக்கப்படும் போது நல்லவங்கன்னு சொல்ற நீங்க ஏன் இவ்வளவு கல்லஞ்சிக்காரங்களா இருந்தீங்க? நான் கெட்டவனா? ஒருத்தியோட மனசை புரிஞ்சுக்க முடியாத நீங்களும் கெட்டவங்க தான். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜோதியும் கார்த்திக்கும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள வாசல்ல நிக்க வச்சு உங்க அம்மா எப்படி அவமானப்படுத்தி பேசினாங்க தெரியுமா? கால்ல விழாத குறைய கெஞ்சனா, எங்கேயாவது போய் சாவுன்னு திட்டி அனுப்பிட்டாங்க. உங்க அப்பாவும் ரேவதியும் மாடியை விட்டு கீழே இறங்கி வரவே இல்ல. அப்படி என்னங்க அவ தப்பு பண்ணா? இதெல்லாம் நடக்க ரேவதியும் ஒரு காரணம் தான். இப்படி பண்ணா அவளை அவமானப்படுத்தாம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருமே அவ செஞ்சது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த தப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலைய யார் உருவாக்குனாங்க? அவனை காதலிக்கிற விஷயம் உங்க அம்மாவுக்கும் தெரியும், உங்க பாட்டிக்கும் தெரியும், ரேவதிக்கும் தெரியும். ஏன் உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் சொல்லாம மூடி மறைச்சாங்க? பிரச்சனைய உள்ளுக்குள்ளே வச்சு பெருசாக்கிட்டாங்க. முதல்ல பேசியிருந்தா கல்யாணத்தை ஒழுங்கா பண்ணிருக்கலாம்ல. அதுக்கான ஒரு வாய்ப்பையே கொடுக்காம நாம செய்யறதா சரி, பொண்ணோட வாழ்க்கையை சிறப்பா அமைச்சு கொடுக்கறதா நினைச்சு இதெல்லாம் நீங்களே செஞ்சீங்க. மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும்? அது தப்பு இல்லையா? அப்படியே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்தாலும் அது அரவிந்துக்கு செய்யற துரோகம் இல்லையா? இதெல்லாம் யோசிச்சுதான் அந்த குற்ற உணர்ச்சியால அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவை எடுத்தா. அவ பண்ணது தப்பு தப்புன்னு பேசுறம தவிர அவ பண்ணதுக்கு காரணம் நாம தானே தெரியாம இருக்கோம். இவ மட்டும் இல்லைங்க, உலகத்துல உங்க அப்பா மாதிரி வரட்டு கௌரவம் பாக்குற ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நிறைய பொண்ணுங்க புடிச்ச வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜோதி பண்ணது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. கூட பிறந்தவன்னு சொல்லிக்கிறதுக்கு அவ மட்டும்தான். அவளையும் ஒதுக்கி வச்சா அவ எங்க போவா? அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா விட்டுருவீங்களா? எல்லா சமயத்திலையும் கூடவே இருக்கிறது தாங்க உறவு. அவளை மன்னிச்சிருங்க. இந்த வீட்டுலதான் யாருமே அவளை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு அண்ணங்கிற முறையிலேயாவது நீங்க ஏதாவது அவளுக்கு பண்ண வேண்டாமா? புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க அப்பாஸ் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். அப்படியே போற வழியில ஒரு நல்ல கடையா பார்த்து நிறுத்துங்க. ஃப்ரூட்ஸும் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு போலாம். அம்மா, போயிட்டு வரமா? அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. ஜோதியை பார்க்க போயிட்டு இருக்கோம்ப்பா. அவ பேரையே உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பார்க்க கிளம்பிட்டியா? அது எப்படிப்பா போகாம இருக்க முடியும்? நேத்து நான் வீட்டுல இல்லாத சமயம் இங்க வந்திருந்தாலாம். அவளை உள்ள விடாம அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. அவளை அவமானப்படுத்துறத பத்தி கவலைப்படுறியா? அவன் நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தினால தெரியலையா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனதுப்பா. அதை பத்தி பேசி இப்ப பிரயோஜனம் இல்ல. என்னடா பிரயோஜனம் இல்ல? குடும்ப மானத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. அதை கண்டுக்காம இருக்க சொல்றியா? அதெல்லாம் யாரும் எங்கேயும் போக வேண்டாம். இல்லப்பா, நான் பார்க்க போவேன். நான் சொல்றேன்ல, போக கூடாதுன்னு. இல்லப்பா. என்னடா, அதான் அப்பா சொல்றாருல்ல, எதுக்கு போற?
உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. நான் அவளை பார்க்கலன்னா வேற யாரு பாப்பா? என்னால அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்க முடியாது. பாவமாவா, அவ விரும்பினவன கட்டிக்கிட்டா இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியா? அவ பண்ணது என்ன தப்புன்னு உனக்கு தெரியாது? குடும்பத்தையே நிக்க வச்சு காரி துப்பனா ஒருத்தன். எல்லாம் அவளாலதான். அதையெல்லாம் தொடச்சி போட்டுட்டு என்ன தப்புன்னு கேக்குறல்ல? ஏண்டா ஆடு பகை குட்டி உறவா? என் மேல உனக்கு மரியாதை இருந்தா அவளை பார்க்கவும் அந்த வீட்டு பக்கமும் நீ போக கூடாது. அப்பா, உங்க மேல மரியாதை இருக்குப்பா, ஆனா ஜோதி மேல பாசமும் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் போயே ஆகணும். அப்போ நீ என்கிட்ட பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறப்ப அப்பம் புள்ளங்கிற உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. அப்பா, ஏன்பா இப்படி பேசுறீங்க? அவளும் உங்க புள்ளதான்ப்பா. கிடையாது. ஏன் உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க? விடுங்க. நீங்க அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அத்தான் போறேன்னு சொல்றாரு. விடுங்க, போயிட்டு வரட்டும். ஏமா, நீயும் அவ பண்ணது சரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? யார் யார வேணா பார்க்க போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நான் வேண்டான்னு சொன்ன உன்னை எதிர்த்து பண்றாங்கன்னா அவங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். தனம், இவன் சம்பாதிக்கிறது அந்த வீட்டோட பிச்சை. இனிமே அதுல நான் சோறு சாப்பிட விரும்பல. நம்ம கிட்ட இருந்தா சமையல் பண்ணு, இல்லைன்னா பட்னி கிடப்போம். இன்னையிலிருந்து இவன் யாரோ நான் யாரோ. என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்பா, எல்லாம் சரியாயிடும், வாங்க போலாம். அடடடடா, வாங்க வாங்க வாங்க. அருணாச்சலம், சங்கீதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கோம். வணக்கம் சார். என்னப்பா ஆபீஸ் போலியா? இல்ல சார், ஜோதியை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வீட்டில் என்ன சொல்றாங்க? இன்னும் கோவமாவே இருக்காங்க. வீட்டை சொல்லிட்டு தானே வந்தீங்க? ஆமா சார், சொல்லிட்டு தான் வந்தோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே, சரிங்க சார். நான் வரேன். வாங்க வாங்க. கார்த்திக், ஜோதி, யாரும் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க வாங்க. கம் கம் கம், ஹேவ் a seat. காஞ்சனா, காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. இதோ வராங்களே. அண்ணா, அண்ணே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துட்டேன். மன்னிச்சிருங்க அண்ணே. என்னம்மா சங்கடப்படுத்துற? முடிஞ்சு போனதை பத்தி பேசிக்கிட்டு விடு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருமா. நல்லா இருங்க. நல்லா இரு. வாங்க, உட்காருங்க. இந்த ஜோதி, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? ஆமாம்மா. அப்பா அம்மா வருவாங்க. நாங்க வர்றதுக்கு 2 நாள் ஆச்சுல, அவங்க வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். வந்துருவாங்க. மன்னிப்பாங்களா? எங்களை ஏத்துக்குவாங்களா? எல்லாம் நடக்குமா? ஏன் அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்தப்போ ஏன் புருஷனும் உன் புருஷனும் அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப பார்த்து சிரிச்சுக்கலையா? சாரி சார். என்னங்க நீங்க சார் மோருன்னு கூப்பிட்டுக்கிட்டு அவர் உங்களுக்கு மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. சாரி மச்சான். காஃபி எடுத்துக்கோ. பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு?
இப்போவாவது அம்மா, புரியுதா இந்தாங்கம்மா. யாரு எப்படிப்பட்டவங்கன்னு? நான் சில விஷயங்கள்ல ஈகோ பார்த்து வீட்ல சண்டை போட்டது உண்மை. கிரிமினலா பல விஷயங்களை பண்ணதும் உண்மை. ஆனா கல் நெஞ்சுக்காரி கிடையாது. கெட்டது நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? ரேவதி உனக்கு செஞ்சதை என்னால மன்னிக்கவே முடியாது. உனக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும்னு அவ்வளவு தூரம் போறான்னு, ஆனா நீ என்ன நம்பாமையே இருந்துட்ட. பரவாயில்ல, நம்பிட்ட. இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஆமா அண்ணே, இப்பதான் புரிஞ்சது யார் யார் எப்படின்னு. இவ்ளோ நாளா அவ நல்லவ, நீங்க கெட்டவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப உணர்ந்துட்டேன் அவ யாரு, நீங்க எப்படின்னு. நான் உங்க மனசை காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இருக்கட்டும். நாமெல்லாம் ஒரே குடும்பம், அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம். இதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி? சண்டை கிண்ட போட்டதானே குடும்பம். இப்போ அத்தை மாமா தற்சமயம் உங்களை விட்டு விலகி இருக்காங்க. இந்த பிரிவே அவங்கள ஆழமா யோசிச்சு உங்களை தேடி வர வைக்கும். நாங்க மட்டும் யாரு? உன் அப்பா அம்மாவுக்கு அடுத்து அந்த ஸ்தானத்துல இருக்கிறது நாங்க தானே. அவங்களும் ஒரு நாள் இப்படி சிரிச்சு சந்தோஷமா பேசுற நிலைமை வரும். நீங்க வரும்போது அப்பா அம்மா எதுவும் சொல்லலையா? போயிட்டு வாங்க, போகாதீங்கன்னு. எப்படி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க? போக வேண்டாம் அது இதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ரேவதி நாங்க இங்க வந்துடக்கூடாதுன்னு சைலண்டா ஒரு டிராமா போட்டா. அதையும் மீறி உன்னை பார்த்தே ஆகணும்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம். அவரு முதல்ல உங்க மேல கோவமா தான் இருந்தாரு. புரிய வச்சு உடனே கிளம்பி வந்துட்டாரு. ஆயிரம் தான் இருந்தாலும் உறவை விட்டு கொடுத்துட முடியுமா? இருக்கிறது அண்ணன் தங்கச்சி நீங்க 2 பேரும் தான். அவருக்கு உன்னை தவிர வேற யாரு இருக்கா? இல்ல உனக்கு தான் அவரை தவிர வேற யாரு இருக்கா? சாரிண்ணா, தெரியாம. மறுபடியும் எதுக்குமா அதை பத்தி பேசிக்கிட்டு? நீ சந்தோஷமா இருந்தாலே போதுமா? நாங்களே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளையோட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்போமான்னு தெரியல. சின்ன வருத்தம் என்னன்னா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது உதவி செஞ்சிருப்பேன். எனக்கு தெரியாமலே எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நீ சந்தோஷமா இருந்தாலே போதுமா? ஆமாமா, மறுபடியும் எதுக்காது? ஆனா ஒரே ஒரு விஷயம், ரேவதி கிட்ட மட்டும் பத்திரமா இருங்க. இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கை நீ வாழ்ந்துடக்கூடாதுன்னு தான் எல்லா சதியும் செஞ்சிருக்கா. மத்தபடி எந்த கவலையும் இல்ல. ரொம்ப நன்றிக்கா. முதல்ல இருந்தே எங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் இடைஞ்சலா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் எங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி கைமாறு பண்ண போறேன்னே தெரியல. இதுல என்ன இருக்கு தம்பி? கைமாறு செய்யறதுக்கு நாங்க வேற யாரோவா? சொந்த பந்தம் இப்படி செஞ்சுக்காம இருப்போமா? உங்க மச்சான் இருக்காரு, உங்க கம்பெனில மாடா உழைச்சிட்டு இருக்காரு. அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட மாட்டீங்க? கண்டிப்பா, நீங்க சொல்றதும் கரெக்ட். என்ன சொன்ன நானு? நான் எதுவுமே சொல்லலையே. இல்ல, இப்ப சொன்னீங்கல்ல ஆபீஸ்ல மச்சான் வேலை பாக்குறாருன்னு. ஆமா, நம்ம ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறாரு. மாடு மாதிரி உழைக்கிறாரு பாவம். இனிமே அவர் கஷ்டப்பட தேவையே இல்ல. கஷ்டப்படாம எப்படி? எல்லாம் சும்மா வருமா? அவரு நியாயம் உழைப்பாரு, ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல வேலை வாங்குங்க. யாருக்காக பண்ண போறோம்? நல்ல திறமைசாலிதான். அவர் ஒரு நல்ல இடத்துல தூக்கி நிறுத்தணும்னு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தோணுது. அவர் இனிமே பழைய மாதிரி அக்கவுண்ட்ஸ்ல வேலை செய்ய தேவையில்லை. ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஸ்டார்டிங்ல 60,000 சம்பளம் பிக்ஸ் பண்றேன். போக போக இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இனிமே அவர் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருப்பாரு. அது எனக்கும் பெருமை தானே. தாராளமான மனசு தம்பி உங்களுக்கு. சொந்தத்தை பத்தி இவ்ளோ யோசிக்கிறீங்களே. யோசிக்காம எப்படி? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மச்சான். அவரை பார்க்காம வேற யார பார்க்க போறீங்க? என்னங்க, ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங்கா? பழைய மாதிரி கஷ்டப்பட்டதை விட 100 மடங்கு கஷ்டப்பட்டு நல்ல பேர் எடுக்கணும், சரியா? ஏன்னா நம்ம கம்பெனியை நாம தானே உழைச்சு முன்னுக்கு கொண்டு வரணும். வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கியா சங்கீதா? நல்லா இருக்க. எங்க பவித்ராவை காணோம்? பவித்ரா வெளியில போயிருக்கா. ஓ, வெளியே போயிட்டாளா? ஐயோ, அவ ஆளே மாறிட்டான்னு சொன்னாங்க. ஆளு மாறினதுல இருந்து நான் சந்திக்கவே இல்லையே. ஆமா, ரொம்ப மாறிட்டா. சரி சரி, பரவாயில்ல. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா அவளை பார்த்தே ஆகணும். ரொம்ப புதுசா இருக்காளாமே. நீங்க 2 பேர் மட்டும்தான் வந்தீங்களா? ஆமா, அத்தை மாமா வர்றதுக்கு இன்னும் நாள் ஆகும். என்ன சொல்ற ரேவதி? அவ என்ன சொல்லுவா?
ஜோதியோட வாழ்க்கையே கெடுக்க பார்த்தா. எப்படியோ அதிர்ஷ்டம் இவ பக்கம் இருந்தது. கடவுள் ஏரூபத்துல வந்து இவளை காப்பாத்திட்டாரு. கடைசியில கார்த்திக்கும் ஜோதியும் சந்தோஷமா இருக்காங்க. அதானே முக்கியம். சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவளை பத்தி எதுக்கு பேசுறீங்க? விடுங்க. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். தங்கச்சியை பார்க்க வந்துட்டு சாப்பிடாம கிளம்ப சொல்றீங்களா? கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு தான் போறோம். இல்லடி வீட்ல. அட சும்மா இருங்க. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அங்க போனா மூளைக்கு மூளை உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குங்க. சாப்பிட்டு போலாங்க. ஆமாண்ணே, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். இருங்க, நானே சமைக்கிறேன்.